இன்றைக்கு நேரடியாவே சொல்றாரு, பிராமணர்கள் தான் கல்வி கொடுத்தார்கள். பிரபுவாக இருந்த அந்த பெண்டிங் பிரபு ஒரு ஆங்கிலேய அதிகாரியை கூப்பிட்டு சொல்றார், இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் கல்வி கொடுப்பதை போல ஒரு திட்டத்தை வகுக்கணும். அறிக்கையை கொடுக்கிறார் மெக்காலே. இவர்களுக்கு நம்ம ஆங்கில அறிவை கொடுக்கணும், கொடுத்து ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக்கி நம்ம பொது பள்ளிகளாக அனைவருக்குமான பள்ளிகளை கொடுக்க வேண்டும். அறிவுச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக வழக்குரைஞர், திராவிட இயக்க பேரவையுடைய துணை பொதுச் செயலாளர் ஐயா ராம வைரமுத்து. ஐயா வணக்கம். வணக்கம். மறுபடியும் உங்களிடம் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தினுடைய ஆளுநர் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் தேர்தல் சமயத்தில். இப்போ மறுபடியும் அவருடைய ஆளுநர் அல்லாத வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. 1820 ஆளுகளில் கல்வி முறை சிறப்பாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். வணிக மயம் இல்லாமல் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். பார்ப்பனர்கள் ஏதோ கல்வி தந்தது போல, மற்றவர்களுக்கு கல்வி கற்பித்தது போல சொல்லியிருக்கிறார். தங்களது பார்வை? அதாவது ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வந்ததிலே இருந்து ஒரு ஆளுநர் வேலையை தவிர மீதி எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் இன்றைக்கு பேசி இருக்கிற இந்த சம்பவம். இதுவரை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது போல இன்னைக்கு நேரடியாகவே வந்து விட்டார். இத்தனை நாட்களாக RSS ஊதுகுழலாக இருந்தவர் இன்றைக்கு நேரடியாகவே சொல்றாரு, பிராமணர்கள் தான் கல்வி கொடுத்தார்கள். 1820 பிராமணர்களுடைய கல்வி முறை இருக்கும் பொழுது நன்றாக இருந்தது. அப்பெல்லாம் கல்வி வணிகமாக இல்லை, பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலே இருந்தாலும் பிராமணர்கள் கல்வியை இலவசமா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு இது ஒரு பச்சை பொய். ஏன்னா பொருளாதாரத்தில் எப்படி பார்ப்பனர்கள் பின்தங்கி இருந்தார்கள், அன்றைக்கு இருந்த அரசர்களை அனுசரித்து அவர்கள் பொருளாதாரத்திலே மிக நல்ல நிலையில தான் இருந்தார். இப்போ நம்ம ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமா ஒரே ஒரு செய்தியை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துல உத்தமதானபுரத்தில் 48 வீடுகள் இருக்கிற ஒரு அக்ரஹாரத்துல அங்கே இருக்கக்கூடிய அண்ணா ஜோசியர்னு ஒரு பார்ப்பனர் இருக்கார். அவர் ஒரு நாள் பாபநாசம் பக்கத்துல போய்கிட்டு இருக்கார். அப்படி போயிட்டு வரும் பொழுது திடீர்னு ஒருவர் கூப்பிடுகிறார். அவரை கூப்பிட்ட உடனே அவர் திரும்பி பார்த்தா, நான் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருடைய உதவியாளர், ஆட்சியர் இங்க முகாமிட்டு இருக்கிறார், அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அண்ணா ஜோசியர் அவர்கிட்ட போறாரு, நீங்க ஆட்சியரை பாக்குறீங்களான்னு உடனே இவர் சரின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரை போய் பார்க்கிறார். பார்த்த உடனே அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஜோசியம்லாம் பாக்குறேன்ல, அப்ப எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக கிராமத்தினுடைய கணக்கு வழக்கை பார்க்கிற வேலை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் பார்ப்பனர்கள் அந்த காலத்திலே வேலைகளை பெற்றார்கள், கல்வியை பெற்றார்கள். அப்போ இதற்கெல்லாம் ஒரு மாற்றாக எப்போதுன்னா 1835 தான் அப்போதைய பிரபுவாக இருந்த அந்த பெண்டிங் பிரபு ஒரு ஆங்கிலேய அதிகாரியை கூப்பிட்டு சொல்றார், இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் கல்வி கொடுப்பதை போல ஒரு திட்டத்தை வகுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் லார்டு தாமஸ் பாபிங்டன் மெக்காலே வர்றார். அப்போ மெக்காலேயினுடைய அறிக்கையை கொடுக்கிறார் மெக்காலே. இவர்களுக்கு நம்ம ஆங்கில அறிவை கொடுக்கணும், கொடுத்து ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக்கி நம்ம பொது பள்ளிகளாக அனைவருக்குமான பள்ளிகளை கொடுக்க வேண்டும். ஏன்னா அதற்கு முன்பாக இப்போ இவர் சொல்றாரு, ஆளுநர் ரவி சொல்லுவதை போல அப்போது இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா குருகுல கல்வி தான். அப்போ அங்கே அவளுக்கு மட்டும்தான் கல்வி கற்பிக்கப்பட்டது. அப்போ பொது பள்ளிகள் இருந்தாதான் எல்லோரும் போய் கல்வி கற்க முடியும் என்கிற நிலையை மெக்காலே தான் உருவாக்குறார். 1835 மார்ச் 7ஆம் தேதி ஆங்கிலம் தான் அலுவல் மொழின்னு சொல்லி அந்த பொது பள்ளிக்கான அனைத்து திட்டங்களும் கொண்டு வரப்படுகிறது. அப்போ 1835 அப்படி ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகும் அதற்கடுத்து ஒரு 35 ஆண்டுகள் 1890 கல்வி நிலைமை எப்படி இருந்தது, கல்வி வேலைவாய்ப்பு நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1890 மக்கள் தொகையின் படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 4.5 கோடி. அதில் ஏறத்தாழ 4 கோடி பேர் பார்ப்பனர் அல்லாதவர்கள். ஆனா அதே நேரத்துல 1892 இருந்து 1904 வரைக்குமான வேலை வாய்ப்புகளை நாம் பார்த்தோமே ஆனால், இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளாக இருந்த 16 பேரில் தேர்வு பெற்ற 16 பேரில் 15 பேர் பார்ப்பனர்கள். அதே போல உதவி பொறியாளர் பணிக்கு
21 தேர்ச்சி பெற்ற 21 பேரில் 17 பேர் பார்ப்பனர்கள். அதே போல வந்து உதவி மாவட்ட ஆட்சியர் அந்த பணியிடத்திற்கு தேர்ச்சி பெற்ற 140 பேரில் 77 பேர் பார்ப்பனர்கள். ஆக இப்படித்தான் வந்து பார்ப்பனர்களுடைய கல்வி முறை இருந்தது. பார்ப்பனர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் கல்வி அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இதையெல்லாம் பின்னாடி வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கமும் திராவிடன் விடுதி வருகிறது. அதைத் தொடர்ந்து சென்னை ஐக்கிய கழகம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், தொடர்ச்சியாக நம்ம தந்தை பெரியார் வந்த பிறகு சுயமரியாதை இயக்கம், இப்படி தொடர்ச்சியாக நீதி கட்சியினுடைய ஆட்சி, அங்கே வந்து வகுப்புவாரி இடஒதுக்கீடு, இதெல்லாம் வந்த பிறகுதான் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்து படிக்க தொடங்கினார்கள். ஆக இந்த உண்மையெல்லாம் மறைத்து விட்டு ஆளுநர் இதை போன்ற ஒரு பொய்யை சொல்ல தொடங்கி இருக்கிறார். கண்டிப்பாக இது ஆளுநர் இதில் இன்னும் எவ்வளவு பேசினாலும் அது தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது. இப்ப ஆளுநர் வெளிப்படையாகவே பார்ப்பனர் அல்லாதவர் என்று பேச தொடங்கிவிட்டார் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1924 சேரன் மாதேவியில வாவே சுப்பிரமணிய ஐயர் ஒரு குருகுலத்தை ஆரம்பித்தார். குருகுலம் என்பது இந்த பள்ளி. அதில் பார்ப்பனர்களுக்கு தனி உணவு, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தனி உணவு, பார்ப்பன பிள்ளைகளுக்கு தனி தண்ணிப்பானை, பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளுக்கு தனி பானை, இப்படி இருந்த நிலை. அந்த குருகுலத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டப்பட்டது. ஆனாலும் இந்த வாவே சுப்பிரமணிய ஐயர் என்ற பார்ப்பனர் இந்த குருகுலத்தை பயன்படுத்தி பார்ப்பனர் பிள்ளைகளுக்குத்தான் வாய்ப்பை தந்திருக்கிறார். தந்தை பெரியார் பெரிய அளவுக்கு போராடி அந்த குருகுலம் ஒழிக்கப்பட்டு இப்போது 100 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 100 ஆண்டு நிறைவடைந்த நிலையிலையும் பார்ப்பனர்கள் பொய்யை சொல்கிறார்கள். அவர்கள் மாறவே மாட்டார்கள். அப்படித்தான் அவர்களுடைய நிலைமை இருந்திருக்கிறது என்பது வரலாறு காட்டுகிறது. இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வைத்து ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களே, உங்களது பார்வை என்ன? அதாவது பொதுவாக காவல்துறை எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது போல சில கொலை சம்பவங்கள் அப்படிங்கிறது நடைபெறுவது வந்து இயற்கை தான். இதை நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது. அந்த வகையிலே வந்து தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டது அனைவருக்குமே அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் தான் தந்தது. ஆனால் அதே நேரத்தில் அதாவது என்ன கிடைக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக, இந்த நல்லாட்சிக்கு எதிராக வெறும்பாயை மென்று கொண்டிருந்தவர்களுக்கு இந்த அவலை எப்படி நாம் பயன்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சி மீதோ தமிழ்நாடு காவல்துறையின் மீதோ களங்கம் கற்பிப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் அஞ்சலி செலுத்தி விட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அப்பட்டமான பொய் சொல்றார். அதாவது சீமான் வந்து சொன்னாலே அது உண்மை இல்லை என்கிற அளவிற்கு மக்கள் எடுத்துக்கொள்ளுகிற அளவுதான் அவருடைய தொடர்ச்சியான பேச்சுக்கள் இருக்கு. அதை போலதான் அந்த பேச்சில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து தற்காப்புக்காக துப்பாக்கி வைத்திருந்தார். அந்த துப்பாக்கி வந்து காவல்துறை வந்து தேர்தல் நேரத்திலே பெற்றுவிட்டு அதை திருப்பி தரல அவருக்கு, அதனாலதான் அவர் வந்து கொல்லப்பட்டு விட்டார். அவர்கிட்ட துப்பாக்கி இருந்திருந்தால் அவர் வந்து தற்காப்புக்காக அதை பயன்படுத்தி தப்பிச்சிருப்பாரு என்பதை போன்ற ஒரு கருத்தை வந்து அவர் ஊடகத்திலே தன்னுடைய பேட்டியா கொடுக்கிறார். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பொதுவாக இது போன்ற ஒரு தேர்தல் நேரங்கள் வரும் பொழுது லைசன்ஸோட ரிவால்வர் வச்சிருக்க, கைத்துப்பாக்கி வைத்திருக்கிற அனைவருமே அதை வந்து காவல் நிலையத்தில் வந்து சரண்டர் செய்யணும். இது வந்து நம்முடைய சட்ட நடைமுறை. அதே போல வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அவர்களை அழைத்து மீண்டும் அது ஒப்படைக்கப்படும். அந்த வகையில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதற்கு பிறகு ஜூன் 12ஆம் தேதி வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் அவரது கைத்துப்பாக்கி திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அப்போது சம்பவம் நடந்த அன்று வந்து ஆம்ஸ்ட்ராங் தான் பிறந்து வளர்ந்த அதே தெருவுக்கு அவர் வருகிறார். அவருடைய வீடை வந்து அவர் ஆல்டர் பண்றாரு, அதனால வேறு இடத்தில் குடியிருக்கிறார். அந்த வீட்டு வேலைகளை பார்வையிடுவதற்காக வருகிறார். அப்போ நமது பகுதிக்கு தானே வர்றோம், நம்ம குடியிருக்க தெருவுக்கு தானே வர்றோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கார்ல இருக்கக்கூடிய தன்னுடைய ரிவால்வரை அவர் எடுக்கல. அதுதான் உண்மை. அது பின்னால் செய்திகளிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ரிவால்வர் இருந்துச்சு கார்ல, ஆனா அவர் வந்து நம்ம ஏரியா தானேங்கிற ஒரு இதுல வந்து அவர் அதை எடுக்காமல் ஒரு இதாக இருந்துட்டார், அஜாக்கிரதையா இருந்துட்டாரு என்ற தகவல் இருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் ஏன் சீமான் இப்படி ஒரு பொய்யை சொல்லணும்? அப்போ இது போன்ற ஒரு நேரத்திலே அப்போ ஒரு துக்கத்திற்கு வந்து விட்டு அந்த உண்மையிலேயே அவருடைய மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கத்தான் சீமான் வந்தாரா, இல்லை இதை வைத்து தான் அரசியல் லாபம் பார்ப்பதற்காக சீமான் வந்தாரா?
ஏன்னா தொடர்ச்சியா இது போல பிண அரசியல் செய்வது என்பது சீமானுக்கு வாடிக்கை. எங்கேனாலும் ஒருத்தவங்க இறந்துட்டா உடனே அங்க போய் அந்த இறந்தவருக்கும் இவருக்கும் மிகுந்த நெருக்கம் இருப்பது போலவும் அவர் தன்னை பயங்கரமா பாராட்டியது போலவும் எல்லாத்திலையும் பேசுவார். ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங்கை அவர்கள் சீமானை பற்றிய பேச்சு இணையத்திலே இருக்கு, யாருனாலும் கேட்டு பார்க்கலாம். அதாவது நான் போய் ஈழத்திலே ஆமைக்கறி சாப்பிட்டேன் என்ற சீமான் சொன்னதை அவ்வளவு ஒரு வேடிக்கையோடு நக்கலோடு நையாண்டியோடு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு நேர்காணலில் பதிவு செய்திருக்க, ஒரு உரையிலே பதிவு செய்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் பார்த்தா தான் சீமானை பற்றி ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலே என்ன மதிப்பீடு வைத்திருந்தார் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதை விடுத்து சீமான் ஏதோ அவர் மேல் அக்கறை உள்ளவர் போலவும், இல்ல அவர் சார்ந்த, அது எதற்காகனா அவர் சார்ந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இதையெல்லாம் சீமான் பேசுகிறார். அடுத்து இன்னொரு விதமா என்ன சொல்றாங்கன்னா, காலந்தோறும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி திராவிட இயக்கங்களுக்கு ஒரு குறை சொல்வ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இது தலித்துகளுக்கு எதிரான ஒரு செயல், இது தலித்துகளுக்கு இங்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ உண்மையிலேயே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு என்ன, கொலையுடைய பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா, ஆற்காடு சுரேஷ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி இருக்கிறார். அவருக்கும் பாம் சரவணன் என்கிற ஒரு ரவுடிக்கும் ஒரு கேங்வார் மாதிரி அவங்க இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றி மாற்றி அவர்கள் இரு அணிகளுக்குள்ளாக இருப்பவர்களை கொலை செய்கிற அளவுக்கான அவர்களுக்குள்ள ஒரு பகை இருக்கிறது. இதில் பாம் சரவணன் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கோடு நட்போடு இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, இவர் ஆற்காடு சுரேஷ் பாம் சரவணன் என்பவரை கொன்று விடுகிறார். அதற்கு பதிலாக இந்த அணி என்ன பண்றாங்கன்னா, ஆற்காடு சுரேஷை கொன்று விடுகிறார்கள். ஆக இதன் தொடர்ச்சியாக ஆற்காடு சுரேஷ் அவர்கள் கொல்லப்பட்டதிலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகித்த ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாள் அன்று ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்து விடுகிறார்கள். இதுதான் அதனுடைய பின்னணியாக சொல்லப்படுகிறது. இதுல எந்த அளவுக்கு தலித் மக்களுக்கு எப்படி அச்சுறுத்தல் வந்துருச்சு, தலித் தலைவர்களுக்கு அச்சுறுத்தல்ங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதில் நாம் பேசப்படுகிற ஆற்காடு சுரேஷ் அவர்கள் தலித்து, பாம் சரவணன் அவர்களும் தலித்து, ஆம்ஸ்ட்ராங்கும் தலித்து. ஆக இதில் எந்த இடத்துல இது தலித் மக்களுக்கான அச்சுறுத்தல் இல்ல தலித் தலைவர்களுக்கான அச்சுறுத்தல் எப்படி வந்தது? இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு மைய புள்ளி, அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்து சந்தேகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆருத்ரா மோசடி வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் தொடர்பில் இருக்கிறார். அந்த ஆருத்ரா நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய ராஜசேகர் என்பவர் ஆருத்ரா ராஜசேகர் ஆம்ஸ்ட்ராங்குடைய நண்பர். அப்போ சிலர் ஆம்ஸ்ட்ராங் அணுகிறாங்க. அந்த ஆருத்ராவுக்காக முதலீடு செய்தவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை அணுகி அந்த பணத்தை பெற்று தரணும் என்று கேட்கிறார்கள். அவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கிட்ட பேசுறார், ராஜசேகர்கிட்ட பேசுறார், முதலீட்டாளர்களுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து விடுங்கள் என்று பேசுகிறார். ஆனால் அப்போது அதில் தலையிடுகிற ஆற்காடு சுரேஷ் என்ன சொல்றாருன்னா, நீங்க அவங்க யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, அவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று ஆற்காடு சுரேஷ் சொல்லுகிறார். ஆக இந்த வகையில ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்குமான ஒரு மோட்டிவ் இதுல இருக்கு. ஆக இப்படி இருக்கிற சூழலில் அப்ப பாஜகவிற்கும் இதற்கு பின்னணியிலே இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உதாரணத்திற்கே பாத்தீங்கன்னா, இப்போ ஆற்காடு சுரேஷ் என்கிற ஒரு ரவுடி கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவதற்காகத்தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதாக சொல்கிறார்களே, அந்த ஆற்காடு சுரேஷை கொன்ற பாம் சரவணன் அவருடைய மனைவி மகாலட்சுமி தமிழ்நாடு பாஜகவினுடைய சிந்தனையாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர். அதே போல ஆற்காடு சுரேஷ், இவங்க ரெண்டு பேருக்கு தான் பயங்கர மோட்டிவ். ஆனா ஆற்காடு சுரேஷனுடைய காதலி வடசென்னையை சேர்ந்த கஞ்சா வியாபாரி அஞ்சலை வடசென்னை மாவட்டத்தினுடைய பாஜக மகளிர் அணியினுடைய செயலாளர். ஆக இந்த அனைத்து குற்றவாளிகளும் எந்த புள்ளியில இணைகிறாங்கன்னா பாஜகன்ற புள்ளியில் இணைகிறார்கள். அதிலும் குறிப்பாக பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு குற்ற பின்னணியுடைய பலர் இந்த கட்சியில நேரடியாகவே இணைக்கப்பட்டுள்ளார். அதிலும் குறிப்பா நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அண்ணாமலை பிடித்த குற்றவாளிகளை விட பாஜக தலைவராக இருந்து அவர் பிடிச்சு வச்சிருக்க குற்றவாளி அதிகம். அந்த அளவில் தான் நம்ம சொல்லுகிற அளவுக்கு நூற்றுக்கணக்கான ரவுடிகளை இந்த கட்சியில அவர் இணைத்து வைத்திருக்கிறார். ஆக இதையெல்லாம் விடுத்து விட்டு இதையெல்லாம் பேசாம இதை மக்கள் மத்தியில் விவாத பொருளாக்காம தலித்துகளுக்கு அச்சுறுத்தல் நடக்குது, இந்த ஆட்சி தவறான ஆட்சி என்றெல்லாம் சொல்லுவது என்பது இது கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி இந்த நல்லாட்சியை குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது மாதிரிதான் தெரியுது. இதுல எந்த இடத்திலையுமே
அரசு வந்து தவறை நியாயப்படுத்தல. இப்போ உடனடியாக இன்னைக்கே பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கினுடைய கூடுதல் டிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல வந்து சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிதாக பொறுப்பெடுத்துக் கொண்ட சென்னை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் வந்து அருண் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற உடனே சொல்றாரு, நான் வந்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதே போல வந்து ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரிகிற மொழியில் பதில் சொல்லப்படும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஆக இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு இந்த அரசு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிற சூழலில் இந்த மாதிரி ஒரு பழியை போட்டு இந்த அரசுக்கு களங்கம் விளைவித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற சீமானை போன்றவர்களோ இல்ல பாஜகவினரோ இல்ல வேறு சில அமைப்புகளோ அவர்களுடைய நோக்கம் வந்து ஒரு காலத்திலும் நிறைவேறப் போவதில்லை. தங்களது நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரமும் இது பற்றி உரையாடி வைக்க தங்கள் கருத்துக்கு நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.